எல்லோரும் இங்கு உள்ள அனைவரும் ஆல்ட்ரான் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடின் குடும்ப உறுப்பினர்கள். இந்த சமூகம், இந்த குடும்பத்தில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிலே பேச வாய்ப்பு கொடுத்த இந்த ஆல்ட்ரானுக்கு என்னுடைய நன்றியை முதற்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நான் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள். வணிக வரித்துறையை பணியாற்றி ஓய்வு பெற்று 6 ஆண்டுகளாகிறது. வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சிஷ்யன். கும்பகோணம் அறிவுத்திரு கோயிலே ஒரு அரங்காவலர். நவகிரகங்கள் ஒன்றான ராகுஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரத்தில் உள்ள முருகன் அருள்கிரிநாதன் பாடல் பெற்ற திருப்புகழ் பாடப்பட்ட ஸ்தலம். அந்த முருகன் கடவுளுக்கு குமரக்கட்டளை என்று ஒன்று உள்ளது. அது 100 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது. அதில் ஒரு அரங்காவலர். எங்கள் சமூகத்திற்கு திருமண சேவை மையம் ஒரு 10 ஆண்டுகளாக வைத்து அது ஒரு அமைப்பாளராக நடத்தி வருகின்றேன். நான் வணிகவரித்துறையில் ஓய்வு பெற்றதனால் ஓய்வு பெற்ற வணிகவரி அலுவலர் சங்க நலச்சங்கம் என்று 2 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக ஆரம்பித்து 2வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினோம். நான் திருச்சி டிவிஷனை சேர்ந்தவன். அதெல்லாம் எங்களுடைய செயல்களை பார்த்து மற்ற எல்லா ஊர்களிலுமே பாராட்டும் வரக்கூடிய அளவிற்கு மற்றவர்களும் சங்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு அதனை செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். மேலும் எங்கள் சமூகத்தில் தஞ்சை மாவட்ட கல்வி சங்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருக்கின்றேன். திருக்குழந்தை திருமுறை மன்றம் என்று கும்பகோணத்தில் உள்ளது. 37 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அது ஒரு செயற்குழு உறுப்பினராக இருந்து என்ன சமூக பணி என்று சொன்னதனால் சமூகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளுக்கு சொல்கிறேன். என்னுடைய புகழுக்காக அல்ல, இது தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். 4 சமயப்பவர்கள் 4 என்று சொல்வார்கள். அதில் திருஞான சம்பந்தருடைய தலங்கள், அவர் பாடல்பட்ட ஸ்தலங்கள், அதை பற்றி சொற்பொழிவு நடந்து கொண்டு தற்போது இருக்கிறது. அதில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இருந்து கொண்டாட்டி வருகிறேன். இங்கு உள்ளவர்கள் உள்ள அருமையாக ஒவ்வொருத்தரும் இந்த விழாவை ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று கூட நான் நினைத்தேன். நீங்கள் சொன்னார் கருப்பு எம்ஜிஆர் என்று ஒரு சொல்வார்கள், அதே கருப்பு சூரியன் என்று ஒருத்தர் சொன்னார். உண்மையிலே அவர் கருப்பு சூரியன் தான். பிரகாசம் எங்கும் வியாபித்திருப்பதற்கு பிரகாசம் என்று சொல்வார்கள். அதே போல அவர் ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி நல்ல ஒரு சிந்தனையாளர். பிரதீப் காந்தி ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர். அவர் கஷ்டப்பட்டதை பற்றி அவருடைய சகோதரர் ரமேஷ் காந்தி சொன்னார். இதுக்கு போக வேண்டாம்னு சொன்னோம், போனாரு வந்தாருன்னு சொன்னார். ஆனா இப்போ ஒரு வெற்றி பாதையில போயிட்டு இருக்காரு இல்லையா? முன்னாடி இருந்திருக்கலாம்.